அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, தற்பொழுது சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். பூமிகாரகன், சகோதரக்காரகன், தைரியக்காரகன் எனப்படக்கூடிய செவ்வாய் மகர ராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த செவ்வாய் வருகின்ற மார்ச் மாதம் 15ஆம் தேதி மகர ராசியை விட்டு கும்ப ராசிக்கு இடம்பெயர்ந்து செல்லவிருக்கின்றார். அவ்வாறு கும்பராசிக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரையிலே கும்பத்திலே ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கவிருக்கின்றார் செவ்வாய். இந்த சனியும் செவ்வாயும் ஒன்றிணைந்து கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த கூட்டு, இந்த சேர்க்கை சனி மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சனி மங்கள யோகத்தினாலே மேஷ ராசிக்கும், துலாம் ராசிக்கும், மகர ராசிக்கும் சில சுப பலன்களை கொடுக்கவிருக்கிறார்கள். சனி மங்கள யோகம். செவ்வாய்க்கு மங்களம் என்று ஒரு பெயர் உண்டு, மங்களம். இந்த சனி மங்கள யோகத்தினாலே மேஷ ராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிப்பதனாலே அவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். வருமானமும் அதிகரிக்கும், சேமிப்பும் அதிகரிக்கும். ஆகியனாலே பல வேறுபட்ட புதிய தொழில்களிலே, வியாபாரத்திலே இவர்களுடைய முதலீடு அதிகமாக செய்வார்கள். மேலும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே தைரியம், துணிச்சல் அதிகமாக இருக்கும். வீரமிக்கவர்களாக செயல்படுவார்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த சனி மங்கள யோகம் நிகழவிருக்கின்ற மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரையிலும். அதுபோல இந்த சனி மங்கள யோகத்தினாலே துலாம் ராசி அன்பர்களும் பல சுப பலன்களை பெறவிருக்கிறார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அவர்கள் பூர்வ புண்ணியத்திலே செய்த புண்ணிய செயல்பாடுகள், நற்செயல்களுக்கான நல்ல பலன்களை இப்பொழுது பெறவிருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய பலாபலன்களை அடையவிருக்கிறார்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பிள்ளை இல்லாதவை இருந்தவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாமல் இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிறக்கும், பிள்ளை பேரு கிடைக்கும். மேலும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது பிள்ளைகள் பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது படித்து முடித்து ஏதாவது வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது பிள்ளைகளால், அவருடைய கல்வி மேன்மையினால், படிப்பு மேன்மையினால், படிப்பிலே புகழ்பெற்று விளங்குவதனாலே, அவர்கள் வேலை பார்க்கும் இடத்திலே முன்னேற்றம் காண்பதனாலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பல பெருமைகள் வந்து சேரும். மேலும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே எல்லாமே நற்செய்திகளாக வந்து சேரும். சுப செய்திகளாகத்தான் வரும். கிடைக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் நன்மையான, மங்களமான செய்திகளாகத்தான் வந்து சேரும், நற்செய்திகளாகத்தான் வந்து சேரும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிலம் வாங்குவார்கள், பூமி வாங்குவார்கள், வீடு மனை வாங்குவார்கள், சொத்துக்கள் பல சேர்த்து குவிப்பார்கள். இவர்கள் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள், இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, அலுவலகத்திலே இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
அதோடு சம்பள உயர்வும் கிடைக்கும். இதனாலே அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்களோடு வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இவர்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். அவருடைய ஆதரவு இவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களது ஆதரவு மிக அருமையாக அதிகமாக கிடைக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு, இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் காதல் வயப்பட்டிருந்தால் அவர்களது காதல் கைகூடி வரும், அதிலே வெற்றி அடைவார்கள். காதல் வாழ்க்கையிலே இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், மன நிம்மதி பெறுவார்கள். இப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி மங்கள யோகம் கொடுக்கவிருக்கின்றது. அதுபோல இந்த சனி மங்கள யோகம் மகர ராசி அன்பர்களுக்கும் பல நன்மைகளை கொடுக்கவிருக்கின்றது. மகர ராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும், எதிர்பார்க்காத பணமும் வந்து சேரும். பல வழிகளிலே இவர்களுக்கு பணம் வரத்து அதிகமாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களது குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே, குடும்ப அங்கத்தினர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பார்கள், நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு பாராட்டி பாசத்தோடு பரிவோடு பழகிக் கொள்வார்கள். குடும்பத்திலே சுமூகமான அன்பும் மதிப்பும் மரியாதையும் பாசமும் நிலவும். குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்கள் வாக்கு சிறப்படையும், வாக்கிலே இனிமை சேரும். இவர்கள் வாக்கினாலே மற்றவர்களை எளிதாக கவர்வார்கள். இவர்கள் வாக்கினாலே மற்றவர்கள் எளிதாக மயங்கி விடுவார்கள். கவரக்கூடிய வகையிலே இவர்களுடைய வாக்கிலே சிறப்பான இனிமை சேரும், அன்பு சேரும். ஆகவே வாக்கு சிறப்பாக இருந்தும் அதனாலே அவர்கள் மரியாதை மதிப்பு கூடும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக வராது இருந்த பணம் கடனாக கொடுத்ததோ அல்லது வேலை பார்த்து ஊதியமாக கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காமல் இருந்தாலோ, நீண்ட காலமாக வாராமல் இருந்த பணம் இப்பொழுது வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையிலே இதுவரையிலும் ஏதேனும் வேலைகள் தடங்கள் பட்டு சிக்கல் பட்டு தடைப்பட்டிருந்தால், அவ்வாறு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து தடைப்பட்டிருந்த காரியங்கள் வேலைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்கள் அரசு துறைகளிலே பல சிறப்பான வேலைகளை பெறுவார்கள். அரசு சார்ந்த வேலைகள் இவர்களுக்கு கிடைக்கும், பல பொறுப்புகள் கிடைக்கும். அதனால் மதிப்பும் மரியாதையும் உயரும், வருமானமும் உயரும். பொதுவாகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக அமையும். பண பற்றாக்குறை இருக்காது. எந்த சுப செலவாக இருந்தாலும், எந்த செலவுகள் அவங்க விரும்பி செய்ய வேண்டியது இருந்தாலும், செய்ய வேண்டிய செலவுக்கு அவர்கள் விரும்பிய வகையிலே விரும்பத்தக்க வகையிலே செலவு செய்ய அவர்களுக்கு பண பற்றாக்குறை இல்லாமல் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மேலும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள அவர்களுக்கு புதுவிதமான தொழில் மார்க்கத்திலே, புது வகையான வழி மார்க்கத்திலே பணத்தை ஈட்டக்கூடிய, வருமானத்தை பெருக்கக்கூடிய புதுவிதமான மார்க்கங்களுக்கான ஆதாரங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இவ்வாறாக கும்பராசியிலே சனியும் செவ்வாயும் ஒன்றிணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி மங்கள யோகத்தினாலே மேஷ ராசி அன்பர்களுக்கும், துலாம் ராசி அன்பர்களுக்கும், மகர ராசி அன்பர்களுக்கும் இப்படிப்பட்ட பலாபலன்கள், சுப பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன. அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகுவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும்
உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.